அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க புத்தி கூர்மை அதிகம் கொண்டவங்களா இருக்காங்க. வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இப்பேற்பட்ட நற்குணங்களை கொண்ட கன்னி ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் வேற நலமா இருக்கீங்களான்னு எங்களை பார்த்து கேட்குறீங்களே. இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் பிரச்சனைக்கும் நாங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் இங்கேம்மா சந்தோஷமாக இருக்க போகிறோம், நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு படிப்படியாக கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசை கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக வெற்றிகரமாக முடிய போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்க. அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க நம்மளோட கன்னி ராசியில பிறந்தவங்க. நம்மளோட கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம். இவங்க எல்லாரும் நம்மளோட கன்னிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னிராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்கள உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக கன்னி ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறையை பற்றியும் அவங்க வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்மளோட கன்னி ராசிக்காரங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையில் ஒரு முறை இந்த பதிவை பார்க்கணுங்க. ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் அவங்க வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய கெட்டது என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரங்க பிரபஞ்சத்துடன் கனெக்ட் ஆகி இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க கற்பனை வளம் கொண்டவங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக இமேஜினேஷன் பண்ணி பார்க்குற திறமை இவங்களுக்குள்ள இருக்கும். கன்னிராசிக்காரங்களுடைய அடையாளம் என்னன்னா ட்ரீம் லைஃப்பை பற்றி அவங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான். அவங்க எந்த துறையில் இருந்தாலும் அவங்களுடைய சிந்தனைகள் மட்டும் கலர்ஃபுல்லாக இருக்கும். வித்தியாசமாக யோசிப்பாங்க. அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி யோசிக்கக்கூடிய அப்டேட்
தன்னைத்தானே அப்டேட் பண்ணக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்குங்க. கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் கிராஸ் ஆகிறவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க லைஃப்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா உறவுகள், நண்பர்கள், பழக்க வழக்கங்கள் அப்படின்னு இவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்து செல்லும் நபர்களால் தான் இந்த கன்னிராசிக்காரங்க பயணிக்கக்கூடிய பாதையை மறந்து அந்த பாதையை பயணிக்க தவறி விடுறாங்க. நேரத்தையும் காலத்தையும் அப்படியே வேற ரூட்டுக்கு அவங்க செலுத்திடுறாங்க. அங்கே நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிடுறாங்க. கன்னிராசிக்காரங்க நம் மீது அன்பு பாசம் கொண்டவங்க உண்மையான அன்பு பாசம் கொண்டவளாங்க இருக்காங்களா, அல்லது நாளை திடீர்னு அவங்க மாறிடுவாங்களா அப்படிங்கிற அந்த மாற்றங்கள் இங்கே நிறையா பேருடைய லைஃப்பில் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இயற்கையாகவே எல்லாரும் அதை பேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கன்னிராசிக்காரங்க மற்றவங்க திடீர்னு நம்மளை விட்டு விலகிடுவாங்களோ, நமக்கு அப்செட் பண்ணிடுவாங்களோ, நம்மளை மறந்து போயிடுவாங்களோ, விலகி போயிடுவாங்களோ, சூழ்நிலையில் நம்மளை மறந்துடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அந்த இடத்துல அவங்க மன அழுத்தத்துக்கு போகிறாங்க. தன்னை புரிந்து கொள்ளாத நபர்கள், தன்னிடமிருந்து விலகக்கூடிய நபர்கள் தான் யார் மீது அன்பு பாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே இவர்களை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது, அவர்களே இவங்க மேலே கோபப்படுறது, அப்படி தன் வாழ்க்கையில் மனிதர்களால் வரக்கூடிய கஷ்டங்கள் அதிகமாகவே பேஸ் பண்ணுவாங்க. தன்னுடைய லைஃப்பில் அந்த மன அழுத்தங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் இது எல்லாமே அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு அந்தந்த கிரகநிலைகள் பலன்களை கொடுத்திருந்தாலும் உங்களுடைய சுயஜாதகப்படி உங்கள் தசாபுத்தியில் தற்போது என்ன கிரகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, அதற்கான பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, வழிபாடு என்னென்னுங்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு பக்கம் தெரிந்து கொண்டாலும் அதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் ரியல் லைஃப் வாழ்ந்து பார்த்தா மட்டும்தாங்க தெரியும். வாழ்க்கையின் பிற்பகுதியில் தான் செயல்களுக்கான பலன்கள் கிடைக்கும். முற்பகுதியில் அவன் போராடுகிறான், வெற்றியடைய முயற்சிக்கிறான். அதற்கான ரிசல்ட் எப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையின் பிற்பகுதினா என்னன்னு கேட்பீங்கன்னா 30லேருந்து 35 வயசுக்கு மேலே தான் தெரியும். 35 வயசு வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ, நம்ம யார் கூட சேரோம், என்ன பேசுகிறோம், என்ன பழகிறோம், தொழில் எப்படி கவனமாக இருக்கிறோம், வேலையில் எந்த அளவுக்கு வேலைக்கு இம்பார்ட்டன்ட் தரோம், இது எல்லாமே நம்ம லைஃபுக்கு முக்கியமானதாக இருக்குது. ஆனால் 35 வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நேரமும் காலமும் உங்களை ஆட்டி வைக்க ஆரம்பிக்கும். அதனால் 35 வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நேர் வழியில் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களை யாருனாலையுமே அசைக்கவே முடியாதுங்க. உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க நேரமும் காலமும் போகிறதே இவங்களுக்கு தெரியாது. டக்குன்னு வருஷம் போயிட்டே இருக்கும். இவங்களை திரும்பி பார்த்தவங்க என்னப்பா இத்தனை வயசு ஆயிருச்சா, நமக்கே இவ்வளோ வயசு ஆயிருச்சா, நம்மளே நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி கண்ணிமிக்கும் நேரத்தில் இங்கே நேரமும் காலமும் யாருக்காகவும் காத்திருக்காது. அது கடமையை அது செய்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க கன்னிராசிக்காரங்களே. நேரத்தையும் காலத்தையும் மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்தை தன்னுடைய லைஃப்பில் எதிர்பார்த்து பண்ணாங்கன்னா அங்கே தான் ஏமாற்றத்தை பார்க்குறாங்க, அங்கே தான் துரோகத்தை பார்க்குறாங்க, அங்கே தான் மன அழுத்தத்துக்கு போகிறதுக்கான சில விஷயத்தை பார்க்குறாங்க. இதே கன்னிராசிக்காரங்க இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இனிமே உங்கள் லைஃப்பில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க. அது தானாக உங்களுக்கு நல்லதை கொண்டு சேர்க்கும். நீங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லதுக்கும் இந்த பிரபஞ்சம் வட்டி முதலும் போட்டு பல நல்லதை கொண்டு உங்களிடம் சேர்த்தே தீரும்.
பிரபஞ்சத்தினுடைய அந்த ஈர்ப்பு சக்தியும் உள்ள நபர்களிடம் அவங்க எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க மீண்டு வருவதற்கான விஷயங்களை இந்த பிரபஞ்சம் உணர்த்தும். அந்த பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றியே அது இருக்கும். அது உங்களுக்கு அப்பப்போ உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஒரு சில விஷயத்தை உங்களுக்குன்னு நீங்கள் வலுவான விதிமுறைகள் என்று வாழ்க்கையில் வகுத்து கொள்கிறீங்களோ அதுதாங்க உங்களுக்கான விதிமுறைகள். அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி வாழ கற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க. கன்னிராசிக்காரங்களே, நீங்கள் இனிமே யார் உங்ககிட்ட வந்து பேசினாலும் எந்த நோக்கத்துக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கணிக்க கற்றுக்கோங்க. என்ன தேவைக்காக உங்ககிட்ட பேச வந்திருக்காங்க, எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, என்ன விஷயத்த சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் கணிக்க கற்றுக்கோங்க. மனிதர்களை கணிக்க கற்றுக்கொண்டீங்கன்னாவே போதும், வாழ்க்கையில் பெரும்பாலான நேரத்தையும் நீங்கள் காலத்தையும் மிச்சப்படுத்தலாம், ஏமாற்றத்தையும் தடுக்கலாம், பல நல்லதை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வரலாம். கன்னிராசிக்காரங்களே, மற்றவர்களை கணிக்க கற்றுக்கோங்க. நீங்கள் வாழ்க்கையில் எளிமையாக முன்னேறிடலாங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. கன்னிராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. இந்த மாதம் வீண் அலைச்சல் குறைய போகுது. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதுல தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற மனக்கவலை உண்டாகும். வழக்கு விவகாரங்கள்ல தாமதமான போக்கு காணப்படும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாயிரும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனஸ்தாபங்கள் வரலாம். அதனால கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லதுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவைங்க. ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலம் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும். விளையாட்டு போட்டிகள்ல திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம், 2, 3, 4ஆம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனசில் உருவாக போகுது.
தன்னுடன் பழகுபவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதைவிட மேலோங்க போகுது. நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும். மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் போது கவனம் தேவை. உழைப்பு வீணாகலாம். எனவே திட்டமிட்டு எதையும் செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கடனுக்கு பொருட்களை அனுப்பும்போது எச்சரிக்கை தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பேசுறது நல்லது. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாம அனுசரித்து செல்வது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். கோபத்தை குறைப்பது நன்மை தரும். கலைத்துறையினர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாக இந்த காலம் அமையும். தொடர் பணிகளால் களைப்படைவீர்கள். வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுக்க போறீங்க. அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக அமைய போகுது. கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நேரத்தை வீணாக்காம உபயோகப்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் காணாமல் போயிடும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க ட்ரெண்டிங்கில் இருக்கணும்னு நினைப்பாங்க. தனக்கு தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. இதனாலேயே இவங்களை சுற்றி பல கண்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கன்னிராசிக்காரங்க மீது நிறைய கண் திருஷ்டி இருக்கும். பாதகஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால வரக்கூடிய பாதகத்தை நிவர்த்தி செய்கிறாரு. ஆசைப்படலாம், ஆனால் பேராசை இருக்கவே கூடாது. புதிதாக பழகக்கூடிய நபர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பி பண விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்க போகுது. கன்னிராசிக்காரங்க உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவங்க. திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு படிப்பு மற்றும் வியாபாரத்துக்கான முயற்சிகள் நல்ல ஒரு வாய்ப்பா அமையும். குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வரும்போது நல்லவர்களுடைய ஆலோசனைகளும் தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லது யாரு கெட்டது யாரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நல்லதை பார்
நல்லதை பேசு, நல்லதை செய் அப்படிங்கிற விஷயங்களில் அதிக ஈர்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. கன்னி ராசிக்காரங்க உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமா இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. லட்சியத்துக்காக போராடக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் சுயநலவாதி என்ற பேர் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கதாங்க செய்யுது. அதை கண்டு நீங்கள் பயப்படப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையோட லட்சியத்தை நோக்கி பயணம் செய்ய எப்பவுமே உழைச்சிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும். சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 8 மணிக்கு மேலே நாய்களுக்கு உணவளியுங்க. மாதம் ஒரு முறையாவது வியாழக்கிழமைக்கு அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாதாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை உங்கள் கையால் தொடுத்து போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலை திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுக்கு பாராட்டும் விருதுகளும் கிடைக்க போகுதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களுடன் பழகும் போது கவனமா பழகணுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.